ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரூச் ஒர்க் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரூச் ஒர்க். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள ப்ரூச் எம்ப்ராய்டரியோட மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர் பீட், இந்த மாதிரி எந்த ஷேப்பு பெட்டலில் உள்ளதும் எடுக்கலாம். ஃப்ளவர் பீட், கிறிஸ்டல், நீங்கள் வந்து காமனாக கோல்டு கலர், சில்வர் கலர் அப்படியும் எடுக்கலாம். அல்லது எத்தனை கலர் பெட்டல்ஸ் எடுக்குமோ அந்த பெட்டல்ஸ்க்கு ஏற்றவாறு கிறிஸ்டல் பீட் எடுக்கலாம். இப்போ ஒரு 6 கலர்ஸில் நம்ம பெட்டல் எடுக்கணும்னா 6 கலர்ஸில் அதே கலரில் கிறிஸ்டல் பீடும் எடுக்கலாம். அப்படியும் எடுக்கலாம். இல்லது காமனாக ஒரே மாதிரி கோல்டோ சில்வரோ கிறிஸ்டலோ எடுக்கலாம். So crystal beads, 2 mm gold bunch bead, tube bead, இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் உள்ள சம்கி, இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் உள்ள சம்கி, sewing thread, நீடில், அப்புறமா கட்டர். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளவர் பீடு வச்சு தான் நம்ம வந்து ப்ரூச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள் 6 கலர்ஸ் இருக்குது. ஸோ மல்டி கலரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஃப்ளவர் பீடை வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து எந்த டிசைன் மாதிரி வரையணும்னு ரொம்ப தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சாதா ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பெருசாட்டு அப்படியே ஃபுல் டீட்டெயிலாக அப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு இல்லை, மார்க்கிங்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து இப்படி வச்சா நல்லா இருக்குமா, இப்படி வச்சா நல்லா இருக்குமான்ட்டு நம்ம இப்படி பார்த்து நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முந்தி நம்ம இந்த மாதிரி இந்த பீட்ஸ் எல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி டாட்ஸ் வைக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி இப்படி டாட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அந்த இப்படி இந்த பூ வரையதுக்கு பதிலாக இந்த மாதிரி இப்படி ஒரு ஃப்ளவர் வரையதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம டாட் வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து எம்ப்ராய்டரியில் நம்ம பூ வரைஞ்சிட்டு அதில் நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம அந்த மாதிரி எந்த டிசைனும் ஃபில் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி இப்படி டாட்ஸ் வைக்கலாம். அதுபோல் நம்ம வந்து ஒரு லீஃப் சம்கி வைக்க போகிறோம்னு வைங்களா, இந்த மாதிரி ஒரு லீஃப் சம்கி வைக்க போகிறோம்னு வைங்களா. ஸோ அந்த இடத்துல வேணால் ஒரு குட்டியாக ஒரு லைன் போடலாம். அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல இப்படி வந்து லீஃப் சம்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கிங்ஸ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து தைக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே பாருங்கள் இந்த மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணி பார்த்து இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இனி நம்ம இதில் வச்சு தைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் நான் வந்து ஒரு எல்லோ கலர் எடுக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நீடில் இப்படி மேலே எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் இப்படி கோர்த்துடணும். கோர்த்துட்டு இதே கலரில் கிறிஸ்டல் பீட் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி எல்லோ கலர்லேயே நான் கிறிஸ்டல் பீட் போடுங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு கோல்டு பீட் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கோல்டு பீட். ஸோ நான் வந்து இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் கோல்டு பீடு தான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த கோல்டு பீடு நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கனால லாஸ்ட்டில் இந்த கோல்டு பீடில் தானே நம்ம த்ரெட் எடுத்து போட்டு வேலை செய்ய போகிறோம். ஸோ அதனால இப்படி கோல்டு கலரில் நான் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த கிறிஸ்டல் பீடில் நம்ம ஏன் இதில் ஒர்க் முடிக்கலைன்னா, ஏன்னா பாருங்கள், கிறிஸ்டல் பீடில் ஓடி இப்படி நம்ம கோர்த்தோம்னா இந்த கிறிஸ்டல் பீட் வழியாக அந்த த்ரெட் தெரியும். ஸோ அந்த த்ரெட் தெரியக்கூடாது. த்ரெட்டோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக. அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம வந்து கோல்டு கலருக்கு பதிலாக ப்ளூ கலரோ க்ரீன் கலரோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த த்ரெட்டெல்லாம் தெரியக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு மேலே டிப்பில் வந்து நம்ம வந்து கோல்டு கலர் பீடு இந்த மாதிரி கொடுக்கும். ஸோ கோல்டு கலர் பீடு யூஸ் பண்ணுறனால தான் நான் வந்து கோல்டு கலர் த்ரெட்டு நான் இங்கே யூஸ் பண்ணுவேன். எல்லோ கலர் த்ரெட்டு நான் யூஸ் பண்ணலை. நான் எல்லாத்துக்குமே கோல்டு கலர் த்ரெட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து ஃபினிஷிங் ஒர்க் கீழே நம்ம பேஸில் வந்து நம்ம வேறு கலர் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் மேலே நம்ம அந்த பேஸ் இப்போ இந்த ஃப்ளவருக்கு மேலே நம்ம வந்து கோல்டு பீடு தானே வைக்கிறோம். அதே மாதிரி கோல்டு கலர் மெட்டீரியல் வைக்கனால தான் நான் வந்து இன்றைக்கி கோல்டு கலர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு எல்லோ கலரில் சுகர் பீடு எடுக்கணும்னு வைங்களா, நம்ம வந்து எல்லோ கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது வந்து ரெட் கலர் பாருங்களா, ரெட் கலர் கிறிஸ்டல் பீட், ரெட் கலரில் சுகர் பீட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அல்லது ரெட் கலரில் வேறு பீட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம இதில் ரெட் கலர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து இந்த பீடு கோர்த்துட்டேன்னா இனி என்ன பண்ணணும்னா பாருங்கள், இந்த நீடியில் நான் வந்து இந்த கிறிஸ்டல் பீடு வழியாக நான் உள்ளே போடுவேன். இந்த மாதிரி கிறிஸ்டல் பீடு வழியாக போட்டு அந்த ஃப்ளவர் வழியாக போட்டு இனி கீழே ஓடி எடுத்து டைப் பண்ணணும்.
பாருங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக அப்படி போட்டுட்டு அடுத்த பீட். இப்போ பாருங்க நம்ம வந்து இது தைச்ச மாதிரியே தெரியாது. ஒரு பீடு இருக்குது, ஃப்ளவர் பீடு இருக்குது, அதுக்கு மேலே கிறிஸ்டல் பீட், அதுக்கு மேலே கோல்டு பீடு. ஸோ இது இப்படி ரொம்ப தெரியாமல் இருக்குது தான் அதே கலர் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கோம். இனி அடுத்த பீடு பாருங்கள் நம்ம இங்கே வைக்கும். நல்லா டைட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இனி நம்ம இதில் ரெட் கலரில் கிறிஸ்டல் பீட். ரெட் கலரில் கிறிஸ்டல் பீட் போட்டுட்டு பாருங்கள் கோல்டு கலரில் பீடு. இப்படி கோல்டு பீடை இப்படி கோர்த்துட்டு பாருங்கள் இப்படி கையில் பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இந்த கிறிஸ்டல் பீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிறிஸ்டல் பீடுக்கு ஹோலில் ஓடி இப்படி கீழே போகணும். கிறிஸ்டல் பீடு ஹோலுக்குள்ளேயும் அந்த ஃப்ளவர் பீடு ஹோலுக்குள்ளே ஓடி போய் கீழே அந்த நீடியில் அப்படி எடுக்கணும். அடுத்து வந்து பாருங்கள் க்ரீன் கலர். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கோர்த்துட்டு இனி இதில் வந்து க்ரீன் கலரில் உள்ள பீடு. இனி அடுத்து கோல்டு பீடு. பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கோல்டு பீடு எடுத்துட்டு இனி திருப்பியும் கிறிஸ்டல் பீட் வழியாக அந்த ஃப்ளவர் பீட் வழியாக போய் இந்த மாதிரி இதை நல்லா டைட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ நல்லா ஈஸி தான் இது தைக்கிறதுக்கு. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இனி இதே மாதிரி தான் மற்ற எல்லா பீடும் நமக்கு இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இப்படி டைட்டாக கோர்த்துட்டு இனி பாருங்கள் பின்னால் எப்படி சொட்டை போடணும்னு காட்டித்தாரேன். எல்லாம் ப்ரூச் ஒர்க்குக்கும் நம்ம இந்த மாதிரி தான் சொட்டை போடணும். யூஸ்வலாக நம்ம எல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்குக்கெலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள். இப்படி அங்கங்கே நான் ஒவ்வொரு ரெண்டு பீடுக்கு ஒருக்கா அடுத்தடுத்த பீடுக்கு ஒருக்கா இந்த மாதிரி இப்படி சொட்டை போட்டிருக்கேன். சொட்டை போடுறது தெரியவே செய்யாது. பாருங்கள் நீட்டாக இருக்கும் பின்னாடி. ஸோ இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கும். ஸோ பாருங்கள் இங்கே இதில் இன்னொரு பீடு இங்கே வைக்கலாம். பாருங்கள் இந்த லைனில் இந்த மாதிரி பாருங்கள் இந்த லைன்லேருந்து இங்கே கண்டினியூ ஆகும், இந்த லைனு இங்கே எப்படி கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த லைனில் உள்ள ஃப்ளவர்ஸ்க்கு நம்ம லீஃப் போடுவோம். அதுக்கு இந்த மாதிரி இப்படி லீஃப் ஷேப்பில் சம்கி எடுத்துருக்கேன். இதுக்கு மேலே பாருங்கள் இந்த மாதிரி இப்படி டியூப் பீடு வைக்கேன். ஸோ இதில் வந்து நான் கோல்டு கலர் டியூப் பீடு வச்சனால தான் இந்த மாதிரி இதில் கோல்டு கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சும்மா இதுக்கு மேலே நம்ம த்ரெட்டு போட்டோம்னு வைங்களா, அப்போ நம்ம இந்த ஃப்ளாரசன் க்ரீனில் தான் நம்ம வந்து த்ரெட் வாங்கணும். இப்போ நம்ம இதுக்கு மேலே பீடு வைக்கிறனால பீடு என்ன கலரோ அதே கலரில் தான் நம்ம வந்து த்ரெட் யூஸ் பண்ணணும்.
நம்ம இதில் என்னென்ன கிறிஸ்டல் பீடு வச்சுருக்கோமோ அதே கிறிஸ்டல் பீடு தான். ஸோ ஃபஸ்ட்டில் நான் வந்து க்ரீன் கலர் வைக்கேன். இதில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வைக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் க்ரீன் பீடா, அப்புறமா இந்த கோல்டு பீடு. பாருங்கள், இந்த கோல்டு பீடை இப்படி கையில் பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இந்த க்ரீன் பீட் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக இப்படி உள்ளே போடணும். உள்ளே போட்டு இப்படி இழுக்கச்சில் லாஸ்ட்டில் அந்த கோல்டு பீடை அப்படி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி. இனி இதுக்கு அடுத்தால திருப்பியும் நம்ம லீஃப், இந்த மாதிரி லீஃப், அடுத்து கிறிஸ்டல் பீட், அடுத்து லீஃப், அந்த மாதிரி. இனி பாருங்க, இதே மாதிரி தான் இந்த சைடு பண்ணிட்டு நான் வந்து காட்டுவேன். பாருங்க, இந்த சைடுக்கும் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து அங்கங்க ஒவ்வொரு கிறிஸ்டல் பீட். இதுல என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான். இதுல வச்சிருக்க மெத்தட்ல தான் வைக்கவும் செய்யும். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல கிறிஸ்டல் பீட், அப்புறமா கோல்டு பீட். இந்த கோல்டு பீடை நம்ம இப்படி பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு கையில் வச்சுடணும். வச்சுட்டு இந்த கிறிஸ்டல் பீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிறிஸ்டல் பீடுக்கு ஹோலில் இந்த நீடில் இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு இதை நல்லா மெதுவாக அப்படி இழுக்கணும். இப்படி இல்லை இழுத்துனா பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி கிறிஸ்டல் பீடுக்கு மேலே இந்த மாதிரி இப்படி கோல்டு பீடு வச்சு கோர்க்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம பின்னாலே இனி சொட்டு போட்டுருவோம். இப்படி ஒவ்வொரு பீடுக்கும் நம்ம இப்படி சொட்டை போட்டு போட்டு அப்படி செய்யணும். ஏன்னா இப்படி தனித்தனியாக தானே தைக்கிறோம், கண்டினியூஸாக தைக்கல. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி நம்ம தைக்கணும். இதே மாதிரி மீதி உள்ள இடத்துலையும் நான் வந்து கிறிஸ்டல் பீடு வச்சுட்டு காட்டுவேன். பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் முடிச்சாச்சு. பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஸோ நல்ல ஈஸியான ஒரு ப்ரூச் ஒர்க் தான். நீங்கள் எல்லாரும் இதை வந்து பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.